களங்கம் இத்துலகம் கழிப்புறமை நெறி விளங்க என்னுள்ளே விளங்குமை பொருளே மூவிரு நிலையின் முடிநடு முடிமை ஓவர விளங்கும் பொறுமைமை பொருளே எழுநிலை மிசையே என் குரு ஆகி வழுநிலை நீக்கி வயங்குமை பொருள். அனைவருக்கும் வணக்கம். மதிப்பிற்குரிய சிறப்பு விருந்தினர்கள், மருத்துவ நிபுணர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் இங்குள்ள அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். இந்த அருமையான நிகழ்வை ஏற்பாடு செய்துள்ள சித்தரியல் அறக்கட்டளை நிறுவனத்திற்கும் அதனை வழிநடத்தி செல்கின்ற ஆசான் திரு ஹீலர் பழனிசாமி அவர்களுக்கும் தங்கள் அறிவையும் அனுபவத்தையும் பகிர்ந்து கொள்ள வந்துள்ள சிறப்பு விருந்தினர்களுக்காகவும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். 1000 ஆண்டுகள் பழமையான சித்த மருத்துவம் நோய் வந்த பின் சிகிச்சை அளிப்பதை விட நோய் வரும் முன் அது எப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் இப்போ ஒரு பெரிய சவாலாக இருக்குது. சித்த மருத்துவம் தன்னுரிமைகளை மீட்டெடுக்க இங்கு இணைந்துள்ள அனைவரையும் மீண்டும் அன்போடு அழைக்கின்றோம். மனிதன் அறிவால் தொழில்நுட்பத்தால் வளர்ந்து கொண்டே இருக்கிறான். ஆனால் ஆரோக்கியத்திற்காக மீண்டும் அவன் இயற்கையை நாடுகின்றான். சிம்பிளாக சொல்லணும்னா பழனிசாமி ஐயா ஒரு நடமாடும் என்சைக்ளோபீடியா. நீங்கள் எந்த டாப்பிக்கை போட்டாலும் அங்கே ஆன்சர் கிடைக்கும். எதை தேடினாலும் எதை பற்றி பேசினாலுமே அவர் அந்த டீட்டெயில்ஸை கொடுத்துருவாரு. அதுவும் உண்மைத்தன்மையோட நம்பகத்தன்மையோடு இருக்கிறது தான் அவரோட ஸ்பெஷாலிட்டி. பார்த்தீங்கன்னா நீங்கள் அவர் நம்பர் இருக்கான்னு தெரியல, நீங்கள் வெளியில் போய் கூட டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். எல்லாம் நீங்கள் எந்த டைமில் எது கால் பண்ணாலும் ஃபோன் எடுப்பேன். ஆக்சுவலாக 2 விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் பார்த்த 2 விஷயம் உங்களுக்கு பிடிச்சா எடுத்துக்கோங்க, பிடிக்கலன்னா தள்ளி விட்டுருங்க. நம்ம கூட இப்போ ரீல்ஸ் பார்க்குறோம், தேவையானதை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிறோம், தேவையில்லாத தள்ளி விட்டு போயிடும். 2 விஷயம் எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு தேவைப்படலாம், அதை எடுத்துக்கோங்க. நான் பார்க்குறது என்னென்னா, இப்போ ஸ்கூலில் சேர்க்குறோம், நான் பார்க்குற முதல் விஷயம் என்ன அப்படின்னா, அங்கே ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்கா, அப்போ தான் என் குழந்தைக்கு தேவையான விஷயம் அங்கே கிடைக்கும் அப்படின்னு நான் பார்த்தது உண்டு. அப்படி தான் நான் என் குழந்தைங்களை சேர்த்துருக்கேன். ஸோ எங்கே ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்குதோ அங்கே வலிமை இல்லாமல் இல்லை, திறமை இல்லாமல் இல்லை, அந்த இடத்துல இருக்குது, வளர்கிறதுக்கு நாள் ஆகும், அவ்வளோதான் அங்கே விஷயம். ஆனால் எல்லாருமே இப்போ என்ன பண்ணுறோம், பிராண்டு, பெரிய ஆள் பேசுகிறாரா அங்கே போயிடுவோம், அங்கே போனால் பெரிய விஷயம் கிடைக்குமா? அப்படி கிடையாது. உங்களுக்கு தேவையான விஷயம் சிறியவர்களாக இருந்தாலும் கூட கிடைக்கும். அது ஒன்று நான் பார்க்கறது. 2வது, நான்லாம் ஒரு சில கிளாஸ்க்கு கடன் வாங்கி, அப்போ இருந்த சூழ்நிலை, கடன் வாங்கி அந்த கிளாஸ் அட்டன் பண்ணுவேன், எல்லாமே பண்ணுவோம். ஐயோ இங்கே போனால் இது சரியாயிடாதா, அங்கே போனால் அது சரியாயிடாதா அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஆனால் கிட்ட போனால் கடைக்கோடியில் உட்காந்துருப்போம். 10,000 20,000 கட்டுவோம், கடைக்கோடியில் உட்காந்துருப்போம். அவரை பார்த்து ஒரு விஷயம் கூட நம்ம மனசில் என்ன இருக்கோ அதை ஷேர் பண்ணவே முடியாது. எத்தனை பேர் அனுபவப்பட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. பல பேர் அனுபவப்பட்டிருப்பாங்க. என்னென்னா, நம்ம ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக்க அங்கே போவோம், சரி அதை எல்லாமே முடியட்டும், நம்ம கேட்டுக்கலாம், நம்மளுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்றது தான் நம்மளோட விருப்பமாக இருக்கும். அதுக்காக தான் கடனைப்பட்டு எல்லா துன்பப்பட்டு துயரப்பட்டு எல்லா பட்டையும் பட்டு அங்கே போய் உட்காந்துருப்போம். ஆனால் அதுக்கான விஷயங்கள் கிடைக்காது. ஆனால் இங்கே என்னால் ஒரே ஒரு உறுதி கொடுக்க முடியும் அப்படின்னா, உங்களுடைய தேடலுக்கு, உங்களுடைய கேள்விகளுக்கு, உங்களுடைய துயரங்களுக்கு நிச்சயம் இங்கே பதில் கிடைக்கும் அப்படின்ற ஒரே ஒரு உறுதிமொழி என்னால் கொடுக்க முடியும். இந்த காலகட்டத்தில் நம் முன்னோர்கள் விட்டு சென்ற சித்த மருத்துவத்தின் அறிவை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்தும் வகையில் இந்த கருத்தரங்கம் வழிநடத்தும் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. வரலாறு, அரசியல், உண்மை என்ற கருப்பொருளில் நடைபெறும் இந்த மாபெரும் சித்த மருத்துவ கருத்தரங்கம் உங்களை மிகவும் அன்போடு அழைக்கின்றது. தொலைந்து போன ஒன்றை மீண்டும் தேடுவதற்காக இந்த கருத்தரங்கம் நம்மளுக்கு கிடைச்சிருக்க ஒரு வாய்ப்பு. இதில் நீங்கள் கேள்விகளும் கேட்கலாம், எல்லாமே உண்டு, டவுட் கிளியரிங் செஷன்ஸ் எல்லாமே உண்டு. இது எப்படி அப்படின்னா, இந்த கருத்தரங்கத்தில் பேசப்படும் தலைப்பை மட்டுமே வச்சு, சிறப்பு விருந்தினர்கள் என்ன தலைப்பு பேசுகிறாங்களோ அந்த தலைப்பை வச்சியும் அவரோட கருத்துக்களை வச்சும் டவுட் கிளாரிஃபிகேஷன்ஸ் பண்ணலாம். அவுட் ஆஃப் சிலபஸ் கிடையாது. ஸோ அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. என்ன டவுட்டுனாலும் நீங்கள் கிளியர் பண்ணிக்கோங்க. சிறப்பு விருந்தினர்களே பதில் சொல்லுவாங்க உங்களுக்கு. ஸோ எல்லாரையும் மீண்டும் அன்போடு வரவேற்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் நிகழ்ச்சி தொடங்கப்படும். அதற்கு முன்னாடி சித்தர் வணக்கம் செல்வி மாலதி அவர்களால் பூஜை நடத்தப்படும். அனைவருக்கும் காலை வணக்கம். இப்போது சித்தர் போற்றி சொல்ல போகிறோம். நீங்கள் எல்லாரும் என்னை பின்தொடர்ந்து நீங்களும் கண்களை மூடி அமைதியான நிலையில் சித்தர் போற்றி சொல்லுங்கள். தமிழ் சித்தர்கள் போற்றி. ஓம் ஆசான் அகத்தியர் திருவடிகள் போற்றி. ஓம் ஆசான் நந்தீசர் திருவடிகள் போற்றி. ஓம் ஆசான் திருமூலர் திருவடிகள் போற்றி.
ஓம் ஆசான் காலாங்கி திருவடிகள் போற்றி. ஓம் ஆசான் போகர் திருவடிகள் போற்றி. ஓம் ஆசான் புலிப்பாணி திருவடிகள் போற்றி. ஓம் ஆசான் கொங்கணர் திருவடிகள் போற்றி. ஓம் ஆசான் இடைக்காடர் திருவடிகள் போற்றி. ஓம் ஆசான் சிவவாக்கியர் திருவடிகள் போற்றி. ஓம் ஆசான் புலத்தியர் திருவடிகள் போற்றி. ஓம் ஆசான் அகப்பே திருவடிகள் போற்றி. ஓம் ஆசான் குதம்பை திருவடிகள் போற்றி. ஓம் ஆசான் அழுகணியார் திருவடிகள் போற்றி. ஓம் ஆசான் கருவூரார் திருவடிகள் போற்றி. ஓம் ஆசான் தேரையர் திருவடிகள் போற்றி. ஓம் ஆசான் கடுவெளி திருவடிகள் போற்றி. ஓம் ஆசான் கோரக்கர் திருவடிகள் போற்றி. ஓம் ஆசான் ராமலிங்கர் திருவடிகள் போற்றி. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ஆண்டோர்கள், பெரியவர்கள், சான்றோர்கள் எல்லாருமே இந்த மேடையில் இருக்காங்க. இங்கே நான் ஒரு சாமானிய ஒரு தாய் மட்டும்தான். அந்த பொறுப்பை உணர்ந்ததுனால தான் என்னால் வீட்டு பிரசவத்துக்கு வழிகால் அமைஞ்சது. இதுக்கு அடிப்படை தகுதி யோசித்தோம் அப்படின்னா அன்பும் அரவணைப்பும் இருந்தாலே போதும். குடும்பத்தில் அன்பும் அரவணைப்பும் இருந்துச்சுன்னா எல்லார் வீட்லேயுமே வீட்டு பிரசவம் சாத்தியம்தான். இதுக்கு வழிகாட்ட மனித ரூபத்தில் கண்டிப்பாக கடவுள்கள் இங்கே இருந்துட்டு தான் இருக்காங்க. அப்படி எங்களுக்கு நிறைய கடவுளர்கள் வழி காட்டினாங்க. அதுவும் ஒரு காரணமாக இருந்துச்சு. அப்படி விருப்பப்படுற எல்லாருக்குமே கண்டிப்பாக இங்கே வழிகாட்ட நிறைய பேர் இருக்காங்க. அதில் நானும் ஒருத்தியாக பயணிக்க தான் விரும்புகிறேன். சித்தரியல் அறக்கட்டளை மூலமாக அது வெகு விரைவில் சாத்தியமாகும்னு நினைக்கிறேன். நன்றி. ஞானவான் நாகைநாதர் நடனமும் காண்பாய் நெஞ்சி. கிட்டுமோ ஞான யோகம், கிடைக்குமோ குருவின் பாதம், கட்டுமோ மூலவாசி, காணுமோ கைலை வீடு, எட்டுமோ நாகலிங்கம், ஏற்றுமோ தீபசோதி, தட்டுமோ பளிங்கு மேடை, தன்னை அறியார்க்கு நெஞ்சே. ஒரு பதம் தன்னை தூக்கி, ஒரு பதம் தன்னை மாற்றி, இரு பதம் ஆடுகின்ற இயல்பை நீ அறிந்தாயானால், குருபதம் என்று கூறும் குறிப்புனக்குள்ளே ஆச்சு. பருபத நாகைநாதர் மலரடி காண்பாய் நெஞ்சே. நாடென்றும் நகரம் என்றும் நலம் திகழ் வாழ்வதென்றும், வீடென்றும் மனையாளென்றும் மிக்கதோர் மைந்தர் என்றும், மாடென்றும் சம்பத்தென்றும் வாஞ்சை கொண்டலைந்தாய். இந்த கூடொன்றும் அழிந்தால் கூட தொடருமோ கூறு நெஞ்சே. ஏட்டிலே எழுதும் நூல்கள் எத்தனை படித்தும் தீதான், காட்டிலே எரித்த திங்கள் கானலில் சலம் போலானாய். நாட்டிலே தெய்வம் என்று நடந்தலையாமல் உன்தன் கூட்டினில் நாகைநாதர் குறிப்பறிந்து உணர்வாய் நெஞ்சே. நற்பிடி சோறு வைத்தால் நாயனென்றறிந்து கொண்டு, சொற்படி பின்னே ஓடும் சுணங்கன் போர் குணமுண்டாகி, விற்பிடித்தடிக்க பெற்ற விமலனார் கமல பாதம், பிற்பிடி பிடித்து நாகை நாதரை காண்பாய் நெஞ்சே. விரகநாயகனை தேடி விரும்பிய மங்கை போல,
குரவனார் உபதேசத்தை குறிப்புடன் நிதமும் தேடி இரவுடன் பகலுமான இருபத நடனம் கண்டால் கிரமதில் நாகைநாதர் சிலம்பொலி கேட்கும் நெஞ்சே. வாரணன் அயன்மால் ருத்ரன் மகேசுரன் சதாசிவன் தன் காரணமாறு வீட்டில் கலந்தவர் இருக்கும் அப்பால் பூரண நிராதாரத்தின் புதுமையும் கண்டு போற்றி ஆரண நாகைநாதர் அடியினை தொழுவாய் நெஞ்சே. மோரிலே நீரை விட்டால் முறிந்திடும் கொள்கை போல காரிய குருவை விட்டு காரண குருவை கண்டு சீரிய சாலு நிற்போல் சேர்த்திருவரும் ஒன்றாகி ஆரிய நாகைநாதர் அடிபணிந்தேத்து நெஞ்சே. நித்திரை வந்த போது நினைவுதான் இருந்ததெங்கே, புத்திரர் தாமும் எங்கே, புணர்ந்திடும் மனைவி எங்கே, புத்திர பூசையெங்கே, பல தொழில் செய்வதெங்கே, சிற்பர நாகைநாதர் செயலினை அறிவாய் நெஞ்சே. வேடத்தை தரித்தால் என்ன, வெண்பொடி அணிந்தால் என்ன, நாடொத்து வாழ்ந்தால் என்ன, நதி தலங்கண்டால் என்ன, தேடொத்த நாகைநாதர் சீரடி சிந்தை தேர்ந்தே ஓடைத்தாமரையின் பூ போல் உயர்வர் நற்பெரியோர் நெஞ்சே. கனகமார் மணி சேர்மூல கணபதி தாசனாக நினைவினால் அரிகள் செப்பும் நெஞ்சரி விளக்கம் நூறும் வினவியே படிப்போர் கேட்போர் வினையலாம் அகன்று நெய்வுர் பணமெனும் மோட்சனாலாம் பதம் பெற்று பதத்துள் வாழ்வார். வினவியே படிப்போர் கேட்போர் வினையலாம் அகன்று நெய்வுர் பணமெனும் மோட்சனாலாம் பதம் பெற்று பதத்துள் வாழ்வார். பதம் பெற்று பதத்துள் வாழ்வார். பதம் பெற்று பதத்துள் வாழ்வார்.